குழந்தைங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணுவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துல 10 முறை நான் எண்டோஸ்கோபி பண்ணியிருக்கேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அப்படியான ஒரு சுச்சுவேஷனை பத்தி தான் நாம இன்னைக்கு டைனி டமி ஸ்டோரிஸ்ல பார்க்க போறோம். வெல்கம் டு டைனி டமி ஸ்டோரிஸ். இந்த குழந்தைக்கு ஒரு 5 வயசு தான் இருக்கும். இந்த குழந்தைய திருச்சியில இருந்து ஒரு பீடியாட்ரிஷியன் என்கிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த குழந்தைக்கு ரீசெண்டா ஒரு 2-3 நாளாவே அவனால சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, முழுங்க முடியல. ஏன், அவனோட எச்சி முழுங்குறதுலேயே அவனுக்கு ப்ராப்ளமா இருந்து அவனோட எச்சியே அவனுக்கு வெளியே வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த குழந்தையோட பழைய ஹிஸ்டரியை பத்தி நான் கேட்கும்போது, இந்த குழந்தை ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு, அவங்க வீட்டில் சோப் தயாரிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து அந்த தம்பி கொஞ்சம் முழுங்கிட்டார். இப்போ அதை முழுங்கினதுக்கப்புறம் அடுத்த நாளே அவருக்கு வாயில் சின்ன சின்ன புண்ணும், அடிக்கடி சளி ஒழுகிட்டே இருக்கிற மாதிரி எச்சி ஒழுகிட்டே இருந்தது அந்த பையனுக்கு. ஸோ அவங்க இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷனை பார்த்து சில மருந்துகள் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 நாளில் நல்லா ஆயிட்டார். அப்புறம் ஒரு மாதம் நல்லா இருந்த இந்த குழந்தை இப்போ ஆல் ஆஃப் அ சடன் அவருக்கு ஏதாவது சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அவர் எச்சி முழுங்குறதுக்கே அவருக்கு ஒரு ப்ராப்ளமோட தான் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இவர் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆல்கலி. அதாவது எப்படி நம்ம ஆசிட் சொல்லுவோம் இல்லையா, சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஆசிட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆல்கலி எல்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த ஆல்கலியில் ஒரு வகை தான் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை அவர் சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னோடனே இவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு யூகிச்சு இவருக்கு ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தேன். இவருக்கு பண்ண எண்டோஸ்கோப்பில் அவருடைய உணவு குழாய் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல சுருங்கி இருந்தது. இதை மெடிக்கலாக நாங்கள் ஈசோஃபேஜியல் ஸ்ட்ரிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுருங்கி இருந்த உணவு குழாயை நான் பிரித்து விடுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு டைலேட்டர் போட்டு அந்த சுருங்கி இருந்த உணவு குழாயை அதை பெருசு பண்ணி விட்டோம். அந்த குழந்தை பெட்டர் ஆகிட்டார். ஸோ நல்லா ஆக்கிட்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் போன அந்த குழந்தை மறுபடியும் 2 வாரத்தில் இதே பிரச்சனையோட திரும்ப வந்தார். மறுபடியும் நான் எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது நான் பெருசு பண்ணி விட்டிருந்த அந்த உணவு குழாய் மறுபடியும் சுருங்கி இருந்தது. எனக்குமே அது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு டைலேட்டரை போட்டு அதை பெருசு பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அந்த குழந்தை அடுத்த நாளே நல்லா ஆயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தார். மறுபடியும் 2 வாரத்தில் வந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த குழந்தைக்கு இந்த ஆல்கலினால் ஏற்பட்டிருக்க பாதிப்பு ரொம்ப சிவியராக இருக்குது. அதனால தான் நான் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த உணவு குழாயை டைலேட் பண்ணி பெருசு பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த உணவு குழாய் மறுபடியும் சுருங்கிடுது அப்படின்னு. ஸோ இந்த குழந்தைக்கு ஆரம்பத்தில் 2 வாரத்துக்கு ஒரு முறையும் அதுக்கப்புறம் 4 வாரத்துக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு மாதமும் இந்த டைலேட்டர் போட்டு எண்டோஸ்கோபி பண்ணி அந்த உணவு குழாயை பெருசு பண்ணி விட்டுருந்தோம். கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த புண்ணு இருக்கிற இடத்துல, அதாவது அந்த உணவு குழாய் ஈசோபேகஸில் புண்ணு இருக்கிற இடத்துல சில இடத்துல இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி கூட அந்த புண்ணு மறுபடியும் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 10 முறை அந்த குழந்தைக்கு எண்டோஸ்கோபி பண்ணி ஸ்ட்ரிக்சரை டைலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷனை, அந்த லோக்கல் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷனை கொடுத்து அந்த குழந்தைய இம்ப்ரூவ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிஞ்சு கடந்த ஒரு 3-4 மாசமா அவருக்கு அந்த ஈசோஃபேகஸ் மறுபடியும் சுருங்கவே இல்லை. அந்த குழந்தை இப்போ ரொம்பவே நல்லா இருக்கிறார். ஸோ ஒரு காஸ்டிக் சோடா இல்லை ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஒரு ஸ்ட்ராங் ஆல்கலியோட சைடு எஃபெக்ட் இதுதான். அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தெரியாமல் குடிச்சிட்டாங்கன்னா இல்லை சாப்பிட்டுட்டாங்கன்னா அதோட எஃபெக்ட் உணவு குழாயை தான் மெயினாக பாதிக்கும். அந்த உணவு குழாயோட எஃபெக்ட் அவங்க சாப்பிட்ட உடனே தெரியாது. ஆனால் சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மாதம் கழிச்சு வரும். ஆனால் வந்ததுன்னா பயங்கர சிவியராக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்சர் இருக்கும். பல முறை எண்டோஸ்கோபி பண்ணி அந்த ஸ்ட்ரிக்சரை எடுத்து விட வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்போவுமே பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்கலி ஏஜென்ட், உதாரணத்துக்கு இந்த மேடை துடைக்கிறதுக்கு, அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. அது ஆல்கலி ஏஜென்ட்டாக இருக்கும். இன்னொன்று ஆசிட், மோஸ்ட்டாக இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. இது ஆசிடாக இருக்கும். இதை ரெண்டையுமே குழந்தைங்களுக்கு எட்டாத தூரத்தில் எப்போவுமே வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த ஆசிடையோ ஆல்கலியோ ஒரு 7up பாட்டிலில் ஊற்றி வைக்கிறதோ கோக் பாட்டிலில் ஊற்றி வைக்கிறதோ பண்ணாதீங்க. ஏன்னா பல நேரங்களில் குழந்தைங்க அது பெப்சி இல்லை கோக் 7upன்னு நினச்சி எடுத்து குடிச்சிடுறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போவுமே எட்டாத தூரத்தில் தான் இந்த ஆசிட், ஆல்கலி இது ரெண்டுத்தையும் நீங்கள் தூரத்தில் வைக்கணும். அண்ட் வீட்டில் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது இன்னும் சந்தோஷம். அண்ட் அப்படியே நீங்கள் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோக் பாட்டிலையோ பெப்சி பாட்டிலையோ ஊற்றி வைக்காதீங்க. தேங்க்யூ.